வராகியோட வழிபாட்டில் வராகியோட மூல மந்திரம் மாதிரியே ரொம்ப முக்கியமான இடத்தை பெறக்கூடியது தான் வராகி மாலை. வராகி மாலையில் 32 பாடல் இருக்கு. இன்னைக்கு நம்ம வராகி மாலையோட 9ஆம் பாடலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காணொளி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வராகி மாலை பாடல் 9 என்னன்னு முதல்ல பார்க்கலாம். வருத்தி பகை தீரென்னோடறியாமல் முன் வானவர்கா சிரித்து புறம் எரித்தோன் வாமபாகத்து தேவி எங்கள் கருத்தில் பயிலும் வாராகி என் பஞ்சமி கண் சிவந்தால் பருத்தி பொதிக்கிட்ட தீப்பொறி காணும் பகைத்தவர்க்கே. வருத்தி பகைத்தீர் என்னோடு அறியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் யாருன்னு தெரியாம, நான் எப்பேற்பட்டவன்னு தெரியாம என்கிட்ட பகையா வரையே நீ முன் வானவர்கா, முன்னாடி வானவர்களுக்காக, அதாவது தேவர்களுக்காக, சிரித்து புறம் எரித்தோன், வானவர்கள் கேட்டாங்கிறதுக்காக முன்னொரு காலத்தில் தன் புன் சிரிப்பால் திரிபுரா அப்படிங்கிற அந்த அசுரர்களோட கோட்டையை உடைத்து எரித்தவன் சிவபெருமான். அந்த சிவனோட வாமபாகத்து தேவி, அவனோட இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவி, என் கருத்தில் பயிலும் வாராகி என் பஞ்சமி கண் சிவந்தால். என் கருத்தில் பயிலும், என் கருத்தில், என் மனதில், என் சிந்தனையில், என் உயிரில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய வராகியே, என் பஞ்சமி நாயகியே, நீ கண் சிவந்தால், நீ கோபப்பட்டால், பருத்தி பொதிக்கிட்ட தீப்பொறி காணும் பகைத்தவர்க்கே. ஒரு பருத்தி இருக்கு, ஒரு தீப்பொறி இருக்கு. தீப்பொறி ரொம்ப சின்னது, பருத்தி இவ்வளவு குண்டா இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய பகையாக இருந்தாலும் அம்பாளோட அந்த சினம்ங்கிற தீப்பொறி பட்டுதுன்னா பொசுங்கி போயிடுமா. இதுதான் என்னோட பகைவர்களோட நிலைமைன்னு தெரியாம நான் அம்பிகையை என்னோட மனசுலேயே வச்சுருக்கேன், சதா சர்வ காலமும் என் சிந்தனையிலேயே எப்பயும் வச்சுருக்கேன். நான் அவளோட பரம பக்தங்கிறது தெரியாம என்கிட்ட பகைக்கு வரையே உன் நிலைமை என்னன்னு கேட்குறார். இதுதான் இந்த பாடலோட பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வராகியை சதா சர்வ காலமும் சிந்தனை செய்து அவளை வழிபட்டு வரக்கூடிய பக்தர்களை அவர்களிடம் பகை பாராட்டினால் ஒரு பருத்தியை தீப்பொறி எப்படி சுட்டெரிக்குமோ அதே போல சர்வநாசம் செய்யும் வராகி அம்பிகையின் சினம், அந்த பகையை அழிக்கக்கூடிய சக்தி அந்த வராகியின் கண் பார்வைக்கு உண்டு அப்படின்னு சொல்றார். வராகி எப்பேற்பட்டவள், அவ நம்ம மேல எவ்வளோ பாசம் காட்டுறாங்கிறதுக்கு இந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. வராகியை நம்ம பண்ண வேண்டியதுலாம் நம்ம சிந்தனையில் வைக்கணும், நம்ம மனசில் வைக்கணும், நம்ம ஆன்மாவில் வைக்கணும். நான் எப்பயுமே சொல்கிறது இதுதான், உங்களோட இதயம்ங்கிற அந்த இடத்துல அவளுக்கு சிம்மாசனம் போட்டு உட்கார வையுங்க. வராகியை சதா சர்வகாலமும் இங்கே வைக்கும் பொழுது, அவளை தினம் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவளது பாதுகாப்பு என்பது நம்மளை சுற்றி எப்பயுமே இருக்கும். அப்படிப்பட்ட வராகியின் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாராவது பிரச்சனை செய்தால் அந்த பிரச்சனை தவிடு பொடியாகும். வாயால் வசைப்பாடுபவர்கள், நம்மளை பற்றி குத்தம் சொல்கிறவர்கள், குறை சொல்பவர்கள், நம்மளை ஏதாவது பழி சொல்பவர்கள், இழிவாக பேசுபவர்கள், செயலால் நமக்கு கஷ்டம் கொடுக்குறவர்கள், எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் அவளது கண் பார்வையில் பொசுங்கி போகும் அந்த பகை. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதுக்கு அஷ்டோத்தரத்தில் ஒரு நாமா இருக்கு அம்பாளுக்கு. ஓம் பக்த உபதிரவ நாசின்யை நமக. பக்தர்களுக்கு வரக்கூடிய எல்லா உபதிரவங்களையும் அப்படியே நாசம் செய்து விடுவாளாம் வராகி. அது மாதிரி தான் இந்த பாட்டும். ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும், உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை வந்தால் நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு வராகி மாலை பாடல் 9வது பாடல், அதுதான் இந்த பாட்டு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் தினம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தால் இந்த ஒரே ஒரு பாடலை எவ்வளோ தடவை வேணால் சொல்லுங்கள், மனப்பாடம் பண்ணிவிடுங்க. மனப்பாடம் பண்ணிவிட்டு எவ்வளோ தடவை வேணால் சொல்லுங்கள்.
மனசு கஷ்டம் இருக்கும்போது சொல்லுங்கள், உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே தெம்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு தெம்பை கொடுப்பாள் வராகி உள்ளேந்து. ஆற்றலும் ஊக்கமும் தர்றதுக்கு வராகியை தவிர ஆளே கிடையாது. கர்ம வினையாக இருந்தால் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பா, அதோட கால அவகாசத்தை குறைப்பாள், அதனால் நமக்கு வரக்கூடிய தாக்கத்தையும் குறைப்பாள் அம்பாள். சில விஷயங்களை அப்படியே நம்மள்கிட்ட வரவிடாமல் சால்வும் பண்ணுவாள். வராகி வழிபாடுங்கிறது நம்மை காக்கக்கூடிய பெரிய அரண். பெரிய இக்கட்டில் இருந்து பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக இந்த பாடலை சொல்லுங்கள். உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக சரியாகிவிடும். என் வாழ்க்கையில் நான் இதை உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், 100% உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களை விட்டு தெரித்து ஓடிவிடும். தீயவர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறவங்க உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. அதனால் தைரியமாக இருங்கள். நிச்சயமாக இந்த பாடலை சொல்லுங்கள். அம்பிகையின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முதல்ல இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு விருப்பம் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்களுக்கும் அதில் இஷ்டம் இருந்ததுன்னா, விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையலாம். லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், காமெண்ட்டில் பாருங்கள். இன்னொரு காணொளியில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.